33 அடி ரோட்டில் நல்லா தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி அற்புதமாக கட்டியிருக்கக்கூடிய வீடுங்க. 2.4 சென்ட்டில் 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இடம் கூட வேஸ்ட் பண்ணாமல் மிக தெளிவாக அற்புதமாக ஆர்கிடெக்சர் பேட்டர்னில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு வீடுங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு பீச் ஒயிட் வித் டார்க் பார்டர் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்பாட்லைட் கொடுத்து கிரில் ஒர்க்ஸ் பண்ணி அட்டகாசமாக பண்ணியிருக்கக்கூடிய வீடுங்க. 16x16 அப்படிங்கிற ஒரு ஹால் வந்து சூப்பராக நம்மளுக்கு மீட்டிங் ஹால் மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே 3 அடி சில் வரைக்குமே நம்மளுக்கு வந்து உடலை இன்டீரியர் பண்ணி படிக்கு கீழே ஒன் சைடு வால் ஃபுல்லுமே டிவி யூனிட்டும் பூஜா யூனிட்டு அது பேஸ் கேபினெட்டு செல்ஃபும் வச்சு கொடுத்துருக்காங்க. 10x8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிராண்ட் கிச்சனுங்க. மாடர்ன் மங்கையருக்கு ஏற்ற மாதிரி மாடர்னர் கிச்சனில் ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்காங்க. மை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. 33 அடி ரோட்டில் நல்லா தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி அற்புதமாக கட்டியிருக்கக்கூடிய வீடுங்க. 2.4 சென்ட்டில் 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இடம் கூட வேஸ்ட் பண்ணாமல் மிக தெளிவாக அற்புதமாக ஆர்கிடெக்சர் பேட்டர்னில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு வீடுங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு பீச் ஒயிட் வித் டார்க் பார்டர் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்பாட்லைட் கொடுத்து கிரில் ஒர்க்ஸ் பண்ணி அட்டகாசமாக பண்ணியிருக்கக்கூடிய வீடுங்க. முன்னாடி கிராஸ் லேண்ட் போட்டு இன்டீரியர் கார்டன் மாதிரி ட்ரை பெபிள்ஸ் பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிக்கோ வந்து 16x9 அப்படிங்கிற அளவில் நல்லா ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ் போட்டு சைடு வால் ஃபுல்லுமே நல்ல கிளாஸி ஃபினிஷிங்கில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்குற அழகான வீடு இனோவேட்டிவ் பிளானிங் அண்ட் எக்ஸலண்ட் எக்ஸிக்யூஷனுங்க. வாங்க ஒவ்வொன்றா இந்த வீட்டை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்குவோம். கார் போர்ட்டிக்கோலேருந்து உள்ளே போகும்போது ஒரு சின்னதாக ஒரு ஃபோயர் மாதிரி கொடுத்து 2 ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகிறாங்க. அதுக்கும் ஃபுல்லாக நல்லா கிரானைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜலமூலையில் போர்வெல்லு வாட்டர் சம்ப் அமைச்சிருக்காங்க. மெயின் தலைவாசல் கிழக்கில் வச்சு கதவு தேக்கில் கொடுத்துருக்காங்க. நல்ல எலிகண்ட்டான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே போகும்போது 16x16 அப்படிங்கிற ஒரு ஹால் வந்து சூப்பராக நம்மளுக்கு மீட்டிங் ஹால் மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே 3 அடி சில் வரைக்குமே நம்மளுக்கு வந்து உடலை இன்டீரியர் பண்ணி படிக்கு கீழே ஒன் சைடு வால் ஃபுல்லுமே டிவி யூனிட்டும் பூஜா யூனிட்டு அது பேஸ் கேபினெட்டு செல்ஃபும் வச்சு கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறக்கு ஒரு அற்புதமான ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி அற்புதமாக லிவிங் ஹால் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து 2x4 அப்படிங்கிற அளவு வெட்டிஃபை டைல்ஸ் போட்டு சும்மா சூப்பராக பார்டர் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் வந்து 3D லேயரில் ஜிப்சம் போர்டில் பண்ணி அதுக்கு நல்லா ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கக்கூடிய இந்த அழகான வீடு ஃபால் சீலிங்கோடு அமைஞ்சிருக்க வீடு கனவுகளும் நிஜங்களும் கைகோர்க்கும் தருணம்ங்க. இந்த வீட்டினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்ரூம்னுடைய தீமும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரில் பண்ணி ஒரு தீம் வந்து கலர்ஃபுல்லாக தீம் தரிகடை பண்ணியிருக்காங்க. வீட்டில் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ரெகுலர் பெட்ரூமுங்க. 10x11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்காங்க. மேலே லேஃப்ட்டுக்கு வந்து இன்டீரியர் பண்ணி ஃபால் சீலிங் பண்ணி ஃபேன் மாட்டி ஸ்பாட்லைட் போட்டு கொடுத்துருக்காங்க. லைட் க்ரீன் கலரில் நம்மளுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூம். அட்டாச்சு டாய்லெட்னுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா 6.25x4 அப்படிங்கிற மாதிரி டார்க் லைட் காம்பினேஷனில் கிளாஸி ஃபினிஷிங்கில் உங்களுக்கு டைல்ஸ் போட்டு டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் போட்டு வாஷ் பேஷின் வெஸ்டர்னில் கிளாஸ் செட் அப்புறம் வாட்டர் ஹீட்டர் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் அது போக சின்ன சோப் அது மாதிரி வைக்கிறதுக்கு தனியாக ஒரு செல்ஃப் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்மளுக்கு ரைட் சைடில் ஹாலில் இருந்து ரைட் சைடில் கிச்சன் வித் டைனிங் பார்க்கலாங்க. டைனிங் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா 10x8 அப்படின்னு அமைஞ்ச டைனிங் ஹாலில் ஓப்பன் கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க. நல்லா அகலமாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அது போக ஒன் சைடு வால் ஃபுல்லுமே கவர்ச்சிகரமாக ஸ்பாட்லைட் கொடுத்து செல்ஃப்ஸ் வச்சு ஒரு ஒளி ஓவியமாக இந்த டைனிங் ஹால் இருக்குங்க. பாருங்கள் நல்லா ஸ்பேசியஸாக உட்டன் பேட்டர்னில் பேனலிங் பண்ணி அருமையான ஒரு டைனிங் ஹாலுங்க. மேலேயும் நீட்டான டிசைனில் ஃபால் சீலிங் பண்ணி அதுக்கு ஃபேன் மாட்டியிருக்காங்க. 10x8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிராண்ட் கிச்சனுங்க. மாடர்ன் மங்கையருக்கு ஏற்ற மாதிரி மாடர்னர் கிச்சனில் ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸும்
யூ டைப்பில் உங்களுக்கு கவுண்டர் டாப் போட்டு கொடுத்து மேலே பாருங்கள் சிம்னி வைக்கிறதுக்கு ஒரு எலிகண்ட்டான டிசைனில் பண்ணியிருக்காங்க. லெஃப்டில் ஃபுல்லுமே ஸ்டோரேஜ் கொடுத்து அதுக்கு ஒன் சைடு வாலில் நல்லா செல்ஃபில் ஸ்டோரேஜ் கொடுத்து கிளாஸில் மாட்டி கொடுத்துருக்காங்க. கீழே மாடுலர் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கட்லரிஸ் வைக்கிற மாதிரி அற்புதமாக தெளிவாக பண்ணியிருக்கக்கூடிய இந்த வீடுங்க. பாருங்க, ஆர்கனைஸ்டு மாடுலர் கிச்சனோட அமைஞ்சிருக்குங்க. ஹாலுக்கும் கிச்சனுக்கும் வர்ற இடத்துல நல்லா வுட்டன் பேனலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போது ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்ஸில் பேஸ் பண்ணி ஹேண்டில்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து நம்மளுக்கு மேலே போகும்போது ஒரு பெரிய லாபிங்க. லாபியில் ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம்ங்க. தென்மேற்கு மூலை கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் அப்படிங்கிறத ஒரு தீமாக பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. முதல்லையே சொன்ன மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட், கபோர்ட் ஒர்க், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் கலரில், ஸ்டடி டேபிள் எல்லாமே வந்து டியூவல் கலரில் லைட் க்ரீன் பண்ணி, வால் சீலிங் வந்து உங்களுக்கு அட்டகாசமாக பண்ணி அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலரில் உங்களுக்கு வார்ம் லைட் ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்கிறது ஒரு அட்டகாசமாக இருக்குது. இந்த வீடு வந்து ஒரு ஒளியுமுங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே வந்து 4:9 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. நல்லா ஸ்பேசியஸான இந்த அட்டாச்சு லக்ஸூரியஸ் டாய்லெட்டில் பிராண்டரில் நல்லா ஃபிட்டிங்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் பேட்டர்னில் கிளாஸ் செட் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை வந்து ஒவ்வொன்றும் பார்த்து செஞ்சுருக்காங்க. இதை நம்ம ரசிச்சுட்டே இருக்கலாம். நம்மளுடைய ரசனைகளும் கனவுகளும் இணையிற இடம் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த மாஸ்டர் பெட்ரூமில் இருந்து கவர்டு பால்கனிங்க. அதில் ஃப்ளவர் பாட்ஸ் வந்து வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையின் தோரணங்கள் மாதிரி இருக்குது. நல்ல டிசைனுக்கு கிரில்லும் டஃப் அண்ட் கிளாஸும் கொடுத்து அது போக மேலே ஃபால் சீலிங்கில் பண்ணியிருக்கக்கூடிய நட்சத்திரம் நம்மை பார்த்து கன்சிமிட்டுற மாதிரி ஒரு லைட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவர்டு பால்கனியிலிருந்து உள்ள ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. அதில் இருந்து நல்ல ஸ்பேசியஸான பேசேஜிலிருந்து வடகிழக்கு மூலையில் ஒரு அற்புதமான ஒரு ப்ளூ தீமை பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்கக்கூடிய, அதுவும் ஒரு 16:10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. வுட்டன்லேயே காட்டு, வுட்டன்லேயே ட்ரெஸ்ஸிங் ரூம், வுட்டன்லேயே உங்களுக்கு செல்ஃபு, ஒரு கியூபிக்கல் பேட்டர்னில் ஒரு ஷோகேஸ், லேஃப்ட்டு, அது போக ட்ரெஸ்ஸிங் யூனிட், மேலே ஃபால் சீலிங்கில் லைட் ப்ளூ டார்க் ப்ளூ காம்பினேஷன்ஸில் ஒரு அற்புதமாக பண்ணியிருக்கக்கூடிய ஒளியும் இணைந்த ஒரு 3 பெட்ரூமுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபா கேபினோட அமைஞ்சிருக்கக்கூடிய சோஃபாங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பேஸ் கேபினெட் அமைச்சு ஸ்டோரேஜுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 கார்னர் டைப்பில் வர்ற மாதிரி எல்லா ரூம்லையும் ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வந்து ஒரு ஒளி ஓவியம்ங்க. மேலே எவ்வளவு அழகாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்குற 3rd பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் அந்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா 10:4 அப்படிங்கிற அளவு மாதிரி நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்து நல்லா லக்ஸுரியாக பிராண்டரில் ஃபிட்டிங்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஹீட்டர் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. யூட்டிலிட்டி வைக்கிறதுக்கு உங்களுக்கு சோப்பெல்லாம் வைக்கிறதுக்கு தனி செல்ஃப் சமைச்சு கொடுத்துருக்காங்க. டார்க் லைட் காம்பினேஷன்ஸில் கீழே ஆன்டிசிக்ஸ் கேராமிக் டைல்ஸும் நல்ல கிளாஸி ஃபினிஷிங்கில் டைல்ஸும் சைடு வால்க்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் துடிலூர் பக்கத்தில் பன்னிமடை அப்படிங்கிற ஏரியாவில் அட்டகாசமாக அமைஞ்சிருக்குங்க. நல்ல வென்டிலேஷனோட அமைஞ்ச லாபியிலிருந்து வெளியில் போகும்போது நல்ல ஹெவியான மெட்டல் டோர் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு கீழே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறக்கு ஆர்சிலேயே நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் வச்சு கீழே கூலர் பெயிண்ட் அடித்து ஓப்பன் டெரஸாகவும் கார்டன் டெரஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் துடிலூர் பன்னிமடையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கால் பண்ணுங்கள். என்ன டீட்டெயில் வேணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கே மேலே ஓப்பன் டெரஸில் இன்னொரு இன்னோவேட்டிவ் டிசைன் வந்து பார்க்கலாங்க. துவைக்கிறக்கு சலவை கல்லும்
அலசரக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பள்ளமும் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு வாசிக்கிற ட்ரம்ஸ் தபேலா மாதிரி இருக்குது, இசை நயத்தோடு இருக்குங்க. சூப்பரான டேபிள் டாப் பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. மேலே 2 வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கால் பண்ணுங்கள். ஐமை ஹோமின் நன்றி, கனவு மெய்ப்படும்.